ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம எப்படி வாழைப்பூ பொரியல் பண்ண போகிறோம் அப்படின்றத பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு அந்த வாழைப்பூவை நாரெல்லாம் எடுத்து கைப்பாத்திரணும். கைப்பாத்ததுக்கு பிறகு இந்த மாதிரி சின்ன சின்னதாக அந்த வாழைப்பூவை நம்ம வந்து சின்ன சின்னதாக கட் பண்ணி இப்படி ரெடியாக எடுத்து வச்சுக்கணும். அடுத்து ஒரு வடைச்சட்டி எடுத்து அதில் தேவையான அளவு கொஞ்சம் எண்ணெய் ஊற்றி அதில் கடுகு போடணும். கடுகு பொரிஞ்சு வந்தோடனே வெங்காயத்தை ஆட் பண்ணணும். அதில் பாசிப்பருப்பை ஆட் பண்ணி தேவையான அளவு தண்ணி ஊற்றி அதை நல்லா கொதிக்க விடணும். அதில் இந்த வாழைப்பூ இருக்குல்ல, அதை கழுவி அந்த வாழைப்பூவையும் நம்ம அதில் ஆட் பண்ணுறோம். ஆட் பண்ணிவிட்டு அது நல்லா வெந்துக்கிட்டு இருக்கும்போது மஞ்சத்தூள் ஆட் பண்ணுறோம். தேவையான அளவு ஆட் பண்ணுறோம். அதில் உப்பு போட்டு கொஞ்சோண்டு தண்ணியை நல்லா ஊற்றி நல்லா அதை ஃப்ரை பண்ணுறோம். ஃப்ரை பண்ணோடனே அரைக்கிறதுக்காக சீரகம், தக்காளி, வெங்காயம், வெள்ளைப்பூடு, தேங்காய் சில்லாம் போட்டு இந்த மாதிரி மிக்சியில் நம்ம வந்து நல்லா அரைச்சி எடுத்துக்கிறோம். எடுத்து அதை இந்த பேஸ்ட்டை இந்த வாழைப்பூ பொரியலில் ஊற்றி நல்லா அதையும் நம்ம வந்து கிளறி விடுறோம். அது நல்லா வெந்துக்கிட்டே இருக்கும்போது மிளகாய்த்தூள் கொஞ்சமாக ஆட் பண்ணிக்கிறோம். ஆட் பண்ணி அதையும் நல்லா நம்ம வந்து நல்லா ஃப்ரை பண்ணி கொஞ்சம் நேரம் வேக விட்ட பிறகு வாழைப்பூ பொரியல் ரெடி. ஒரு வடைச்சட்டி எடுத்துக்கிறோம். எடுத்துட்டு தேவையான அளவு எண்ணெய் ஊற்றி கடுகு பொரிஞ்சு வந்தோடனே கருவேப்பிலையும் வெங்காயமும் பெரிய வெங்காயம் கட் பண்ணி வச்சுருந்தது போட்டு நல்லா ஃப்ரை பண்ணுறோம். அது நல்லா வெந்து கலர் சேஞ்ச் ஆகி வந்தோடனே 3 மிளகாய் வத்தலை நம்ம அதில் ஆட் பண்ணுறோம். முழுசாகி போட்டு ஆட் பண்ணிவிட்டு கொஞ்சோண்டு மஞ்சத்தூள் போட்டு நல்லா அதை ஃப்ரை பண்ணுறோம். நல்லா அது அந்த பச்சை வாடெல்லாம் போய் நல்லா வெந்து நல்லா அது கலர் மாறோன்னே தேவையான அளவு நம்ம உப்பையும் போட்டு அதை ஃப்ரை பண்ணுறோம். ஒரு குக்கரில் தக்காளி, பாசிப்பருப்பு போட்டு ஒரு விசில் விட்டு வேக வச்சுருந்தோம். அதை இப்போ வந்து அந்த தக்காளி பழத்தை ஃபஸ்ட்டு எடுத்து அந்த வடைச்சட்டியில் அந்த இதோடு போட்டு ஆட் பண்ணுறோம். ஆட் பண்ணி அதை சின்னதாக அதை வந்து நல்லா கொத்தி விட்டு அதை நல்லா மசிக்கிறோம். நல்லா அது மசிஞ்சு வந்ததுக்கு பிறகு நல்லா அதை வேக விடுறோம். இந்த மாதிரி நல்லா அதை வந்து நல்லா வெந்து நல்லா கொஞ்சம் கலர் வந்து கொஞ்சம் மாறி நல்லா வெந்ததுக்கு பிறகு நம்ம அந்த வச்சுருந்த பாசிப்பருப்பையும் ஆட் பண்ணுறோம். பாசிப்பருப்பை ஆட் பண்ணி அதையும் சேர்த்து நம்ம வேக வைக்கிறோம். ஏற்கனவே பாசிப்பருப்பு வெந்தனால ரொம்ப நேரம் வேக வைக்க தேவையில்ல. தேவையான அளவு அதில் தண்ணியை ஊற்றி நல்லா மலன்னு அதை நல்லா கொதிக்க விடுறோம். கொதிச்சுக்கிட்டே இருக்கும்போது புளி கரைச்சி வச்சுருந்தோம். அந்த தண்ணியை இப்போ ஆட் பண்ணுறோம். அதை ஏன் ஆட் பண்ணுறோன்னா, அது ஆட் பண்ணும்போது அந்த குழம்பு வந்து அவ்வளோ சீக்கிரத்தில் வந்து அது வந்து கெட்டு போகாது. அதில் சாம்பார் பொடியை ஆட் பண்ணுறோம். இது வந்து எந்த ஒரு காய்கறியுமே போடாமல் ஒரு சிம்பிளான சாம்பார். இட்லி ஊற்றிக்கி சாப்பிடலாம். இட்லி சாம்பார் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த இட்லி சாம்பார் இப்போ நம்மளுக்கு ரெடி ஆயிடுச்சு. தேங்க்யூ.